பிரைஸ் லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து வந்தார். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நல்லவர். நமக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்கும் அவர் நல்லவர். நாம் ஏறெடுத்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் தேசத்தில் அநேக மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசியுங்கள், ஜெபத்தில் உறுதியாயிருங்கள், நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். தேவன் உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்றபடி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. நீங்கள் நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. இதுவே கர்த்தர் நமக்கு இந்த 5வது மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தம். விசுவாசியுங்கள், பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கு முன்பாக நாம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முதல் பகுதி ஆசீர்வதித்த தேவன். இந்த 2வது பகுதியில் கர்த்தர் நம்மோடு கூட அசைவாடும்படியாய், நம்முடைய தேவன் நம்மத்தில் அசைவாடும்படியாய், தேவ ஆவியானவர் நம்மத்தில் மகிமைப்படும்படியாய், கர்த்தர் தாமே நம்மோடு பேசும்படியாய், உண்மையாய் விசுவாசத்தோடு நம்முடைய இதயத்தில் கரங்களை வைத்து கண்களை மூடி பயபக்தியோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை வேளையில் கர்த்தர் எங்களோடு மகிமையாய், ஆண்டவரே நீர் கிரியை செய்தீர், நீர் மகிமைப்பட்டீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த காணொளி மூலமாய் பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய விசேஷித்த கரம் ஒவ்வொருவர் மீதும் இருப்பதாக. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் 829ஆம் பக்கம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கன் இவ்விதமாய் எழுதுகிறார், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கூறப்படுகிற கர்த்தர் கிறிஸ்து இயேசுவை பிரதிபலிக்கிறது. கர்த்தரை நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் யெகோவா தேவனை அவர் ஸ்தோத்திரம் குறிப்பிட்டு காட்டுகிறார். அவர் நித்திய கன்மலையாயிருக்கிறார். நித்திய கன்மலையாயிருக்கிறார். 3ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் தெளிவாக எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம், அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார் என்று ஒரு இரட்சகரை அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவரே அரணும் மதிலுமாய் இருப்பார் என்று அவர் குறிப்பிடுகிறார். 2வது வசனத்தில், சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று அங்கே ஒரு நீதியுள்ள ஒரு ஜாதி,
நீதியை பின்பற்றுகிற ஒரு கூட்டம், அந்த சத்தியம் என்கிற கிறிஸ்து இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம். அவர்கள் அந்த சோத்திரம், அந்த நகரத்திற்குள்ளே, அந்த சோத்திரம் ரட்சிப்பு என்கிற அந்த நகரத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்று அங்கே குறிப்பிடுகிறார். 3ஆம் வசனத்தில் வரும்போது உம்மை அவர் தெளிவாக எழுதுகிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், கிறிஸ்து இயேசுவை உண்மையாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிற தேவன், அவர் சமாதானத்துடனே உங்களையும் என்னையும் காத்துக்கொள்வார். ஆகவே இந்த நம்பிக்கை நம்மை ஒருபோது வெட்கப்படுத்தாது. ஆமென். இந்த நம்பிக்கை நம்மை ஒருபோது வெட்கப்படுத்தாது. ஆகவேதான் ஏசாயா இவ்விதமாய் 4ஆம் வசனத்தில் கூறுகிறார், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், அவரை என்றென்றைக்கும் நம்புங்கள். இன்றைக்கு பழைய பாட்டில் பிதாவாகிய தேவனை நம்பி இருந்தவர்கள், அவர்களுடைய நம்பிக்கை என்ன? கர்த்தர் அவர்களை வெட்கப்படுத்தாதபடி காத்துக்கொண்ட காரியம் என்ன என்று சொல்லி சில நபர்களை பழைய ஏற்பாட்டிலேயும் ஒரு 2 நபர்களை புதிய ஏற்பாட்டிலேயும் நாம் இந்த நாளிலே தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவதாக தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று ஒரு 3 சகோதரர்கள் ஆணித்தரமாய், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி அபயமிட்டார்கள். 3 நபர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான தானியேலின் சகோதரர்கள், நண்பர்கள். இந்த 3 பேரும் தேவன் மேல் வைத்திருந்த அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை? எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அவர் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அந்நாட்களிலே சோத்திரம் இவர்களுக்கு விரோதமாய், இவர் ஆராதிக்கிற தேவனுக்கு விரோதமாய் சோத்திரம் அங்கே அக்கினி சூளை 7 மடங்கு அக்கினி சூளை கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி சூளையில் இந்த 3 பேரையும் தூக்கி வீச போகிறார்கள். அந்த வேளையில ராஜா கடைசி நிமிஷம் அவர்களிடத்தில் கேட்கிறார், நீங்கள் ஆண்டவரை மறுதலிப்பீர்களானால், நீங்கள் ஆண்டவரை, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவனை நீங்கள் மறுதலிப்பீர்களே ஆனால் இந்த அக்கினி சூளையிலிருந்து நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள் என்று சொல்லும்போது அவர்கள் அந்த ராஜாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், அந்த அக்கினி சூளையில எங்களை நீங்கள் போட்டாலும் அந்த அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார் என்று நம்பியிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஆராய்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் சோத்ராங்க வாசிக்கிறோம்,
18ஆம் வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம், விடுவிக்காமல் போனாலும் எங்கள் தேவன், ஒருவேளை நாங்கள் இந்த அக்கினி சூளையில் தான் நாங்கள் விழ வேண்டும் என்று சொல்லி அவர் எண்ணி இருந்தால், சித்தம் கொண்டு இருந்தாரே, ஆனால் அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை. இல்லை, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை என்று உறுதியாய் சொன்னார்கள். அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லி தெளிவாக சொன்னார்கள். காரணம், 10 கட்டளையில் முதல் கட்டளை சொரூபத்தை உண்டாக்கவும் கூடாது, சொரூபத்தை வணங்கவும் கூடாது. இதுதான் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த முதல் கட்டளை. 10 கட்டளைகளை கொடுத்தா அதுல முதல் கட்டளை, எந்த ஒரு சொரூபத்தை ஆகிலும் வணங்கவும் கூடாது, அதை உண்டாக்கவும் கூடாது, நமஸ்கரிக்கவும் கூடாது, அதை படைக்கவும் கூடாது. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இந்த 3 சகோதரர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 நபர்கள் வைராக்கியமாய் நின்றார்கள். இப்படி அவர்கள் நின்றதுனால ஸ்தோத்திரம், இந்த ராஜா தூக்கி வீசிவிட்டார். ஆனா தூக்கி வீசினவர்கள் நெருப்பு தளல்ல கருகி செத்து போனார்கள். 28ஆம் வசனத்தை வாசிங்க. 28ஆம் வசனத்துக்கிட்ட வாங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தேவனுடைய தேவனை தவிர வேறு ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி, கவனிக்கணும், அங்க 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். 4 பேரை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். 3 பேரை கட்டி உழுதி போட்டாங்க, தூக்கி வீசினவர்கள் எல்லாம் கருகி செத்து போனாங்க. ஆனா 3 பேர் போட்ட இடத்துல 4வது நபர் அங்கே நின்றார். அதை அந்த ராஜா பார்த்தான், நேபுகாத்நேச்சார் ராஜா பார்த்துட்டு, அந்த 4வது நபருடைய சாயல் தேவனுக்கு ஒப்பாய் இருக்கிறது, தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். ஸ்தோத்திரம், கர்த்தர் அவர்களை காத்தார், என் தேவன் அவர்களை காத்தார். என் தேவாதி தேவன், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், அவர் வல்லமை உள்ளவர், அவர் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். உங்க நம்பிக்கை, நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தார். 28ஆம் வருஷத்துல நேபுகாத்நேச்சார் ராஜா இவ்விதமாய் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு பொற்சிலையை வைத்து பொற்சிலையை வணங்க சொன்ன அந்த ராஜா, ஸ்தோத்திரம், இந்த 3 பேரையும் அக்னி சூளையில பார்த்த உடனே, 3 பேர் போட்டு 4வது நபரை பார்த்த உடனே அவர் கூறுகிற காரியத்தை பாருங்க. ஸ்தோத்திரம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். அடுத்து அங்க வாசிக்கிறோம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர சாட்சி கொடுக்கிறான். பாருங்க, ராஜா சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு விசுவாசிகளாகிய உங்களை பார்த்து ஸ்தோத்திரம், தேசம், அதிகாரிகள் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும்.
உங்க சபை, உங்க பக்கத்தில் இருக்கிற மக்கள், உங்க சொந்த பந்தங்கள், உங்க சொந்த சமுதாயம் சொல்லணும், இவர்கள் நம்புகிற தேவன் ஜீவனுள்ள தேவன், அவரை ஏன் நம்பி இருக்கிறார்கள் என்று சொல்லணும். ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால், ராஜாவின் கட்டளையை தள்ளி, ராஜா சொல்றாரு என்ன சொல்றாரு, ராஜாவின் கட்டளையை தள்ளிவிட்டார்கள். தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி, அவர் தேவன், அவர்கள் நம்பியிருக்கிற தேவன், அவர்கள் ஆராதிக்கிற தேவன் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்று சொன்னார். 29ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நல்ல கவனிக்கிறோம், ஆதலால் இந்த காரியத்தை நான் கண்ணால பார்த்ததினால், இந்த காரியத்தின் நிமித்தமாய் இந்த 3 பேரை நாம் கட்டி போட்டோம். ஆனால் 4வது நபர் தேவ சாயலுக்கு ஒப்பாய், ஒரு தேவ தூதன் சாயலுக்கு ஒப்பாய் வந்திருக்கிறதை என் கண்களினால் கண்டதினால், அங்கே நேபுகாத்நேச்சார் விதமாய் சொல்கிறார், ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக, இந்த தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தாலும், எந்த ஜனம், எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்பட கடவன், துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும். பாருங்க, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஸ்தோத்திரம் அறிக்கையிடுகிற காரியத்தை பாருங்க. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷிக்கிற, தூஷணமாய் பேசுகிற எந்த பாஷைக்காரனானாலும் எந்த ஜாதியானாலும் அவன் துண்டித்து போடப்பட கடவன் என்றார். அவன் வீடு எருக்களமாக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தேவன் இவ்விதமான செயல்களை செய்யத்தான் இந்த COVID-19, இந்த பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் கடந்த சில வருஷங்களால் ஊழியர்கள் அடிக்கப்படுகிறது, சபைகள் நொறுக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் எதற்கு? விசுவாசியாகிய நீங்களும் நானும் ஜெபிப்பதற்கு, நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் வைராக்கியம் அடைவதற்கு, நம்முடைய நம்பிக்கையிலே நாம் உறுதிப்படுவதற்கு. அப்படி உறுதிப்படும் போது தேவன் தலைவர்களை தொடுவார், தலைவர்களை ரட்சிப்பார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று நம்பியிருந்தார்கள். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டில் எஸ்தர் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 628ஆம் பக்கம், 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கிறேன். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய். 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுகிறோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எஸ்தர் புஸ்தகத்திலே எஸ்தர் சிறுபிராயத்திலே தன் பெற்றோரை இழந்தவள்.
தன்னுடைய சகோதரனாகிய மொர்தெகாய் வீட்டில் வளர்ந்தவள், வளர்க்கப்பட்டவள். மொர்தெகாய் அகாஸ்வேரு ராஜாவின் அரண்மனையில் பணி செய்து கொண்டிருந்தவன். மொர்தெகாய் ராஜாவுக்கு அசிஸ்டண்டா இருக்கிற, ராஜ அரண்மனையில் வேலை செய்கிற அம்மத்தாத்தாவின் மகன் குமாரன் ஆமான் அவனுக்கு பணிந்து கொள்ளவில்லை என்று சொல்கிற ஒரு காரணத்தினால் மொர்தெகாய் பகைக்கப்பட்டான். மொர்தெகாய் மேல் உள்ள அந்த கோபத்தினால் அம்மத்தாத்தாவின் குமாரனாகிய ஆமான் அகாஸ்வேரு ராஜாவின் இடத்தில் போய் பரிந்து பேசி, லஞ்சம் கொடுக்கிறேன், 10,000 வெள்ளி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டி யூத பெருமக்களை அழித்து போடும்படி அவன் திட்டம் போட்டான். மொர்தெகாய்க்கு ஒரு பெரிய ஒரு தூக்கு மேடையை உண்டு பண்ணினான். கடைசியில் மொர்தெகாய் இந்த ஆமானை நாம் எப்படி சந்திக்க முடியும், இந்த பிரச்சனையை நாம் எப்படி தீர்க்க முடியும் என்று சொல்லி எஸ்தரிடத்தில் வந்து இந்த காரியத்தை அறிவித்தான். அதை தான் நாம் இந்த 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த காரியத்தை கேட்ட உடனே எஸ்தர் மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்பின அந்த செய்தியை தான் நாம் இப்போ வாசித்தோம். என்ன சொன்னால், ராஜா அழைக்காம நாங்க யாரும் போய் முன்னாடி போய் நிற்க முடியாது. அப்படி சட்டம் இருக்கிறது. ஆனபடினால் 3 நாள் நீ மாத்திரமல்ல, சமஸ்த 127 நாடுகளிலும் இருக்கிற யூதர்கள் எல்லாரும் 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசி இருந்து ஜெபியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள். நான் சட்டத்தை மீறி நான் போகிறேன், உங்க ஜெபத்தை நம்பி போறேன், நீ உறுதியா ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் என்னோடு கூட வருவார், ஆண்டவருடைய தயவு எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஜெபத்தை நம்பி 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ஜெபியுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட சோதரன் மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். அப்படின்னா 127 நாடுகளிலும் இருக்கிற சகல யூதர்களையும் கூட்டி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, நம்ம குலத்துக்கே ஒரு ஆபத்து என்று சொல்லி ஜெபிக்க சொன்னான். ஜெபித்ததின் விளைவு என்ன? அதுக்கு அடுத்த அதிகாரங்களை நீங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ராஜாத்தி போய் நிற்கிறாள், விருந்துக்கு அழைக்கிறாள், விருந்துக்கு வருகிறார். விருந்து சாப்பிட்ட பிறகு மறுநாளும் விருந்துக்கு அழைக்கிறான். பொறுமையோடு செயல்பட்டாள். 2வது நாள் விருந்துக்கு வரும்போது காரியத்தை சொன்னாள். அப்போதான் சோதரம் கூட இருந்த ஆமான் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றான். பணிந்து கொண்டான். உன் சத்துருக்கள் உன் கால்களின் கீழே வந்து விழுவார்கள். ஏதோ தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆனபடினால ஜெபத்துல உன் நம்பிக்கை உறுதியாய் இருப்பதாக. ஜெபம். இந்த வீட்டில் அடங்கி இருக்கிற இந்த நாட்களில் நம்மளுக்கு அதிக நேரம் ஜெபிப்பதற்கு கிடைத்திருக்கிற ஸ்தோத்திரம்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல ஊழியக்காரர்களை கர்த்தர் ஏற்படுத்தி நல்ல சோதர திட்டங்களை கர்த்தர் தீட்டி நம்முடைய தேசத்துக்காக போராடி ஜெபிக்க, மன்றாடி ஜெபிக்க, துதித்து ஜெபிக்க நல்ல கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். அநேக சாட்சிகள், ஒவ்வொரு நாளும் சாட்சிகளை கேட்கும்போது ஆச்சரியமாய் இருக்கிறது. கர்த்தர் செய்கிற கிரியைகள் ஆச்சரியமானது. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஜெபத்திலே நம்பிக்கையாய் இருந்தாள், வெற்றி சிறந்தாள், வெற்றி கிடைத்தது. மொர்தெக்காய்க்காக உண்டாக்கப்பட்டிருந்த அந்த தூக்கு மரத்தில் ஆமான் தூக்கி வீசப்பட்டான். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். எஸ்தர் ஜெபத்தை நம்பியிருந்தாள். புதிய ஏற்பாட்டில் 2 நபர்களை பார்த்து நாம் ஜெபிக்க ஆசைப்படுகிறோம். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரையில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், அங்கே கானானிய ஸ்திரீயை குறித்து வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கானானிய ஸ்திரீ புறஜாதியான ஸ்திரீ. அவளுடைய மகள் பிசாசினால் அலக்களிக்கப்பட்டு பிசாசின் போராட்டத்தோடு காணப்பட்டாள். அவள் கேள்விப்பட்ட ஒரு காரியம், கிறிஸ்து இயேசு பிசாசுகளை துரத்துகிறார், கிறிஸ்து இயேசு அண்டை போனால் பிசாசுகளை நாம் ஜெயிக்க முடியும் என்று கேள்விப்பட்டு இயேசு அண்டை போகிறாள். அவளை பார்த்து இயேசு சொன்னார், 24ஆம் வசனம் 24ஆம் வசனத்தில், அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அது என்ன சொல்றார் அப்படின்னா, புறஜாதியாகிய உனக்கு அற்புதம் செய்யறதுக்கு நான் வரலமா, நான் வந்தது ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நான் வந்தேன் என்று சொன்னார். அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் வந்து, ஆண்டவரே எனக்கும் உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவள் பணிந்து கொண்ட உடனே மறுபடி 26ஆம் வசனத்தில் அவர் மறுபடியும் சொல்லுகிறார், அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அவமானமாய் பேசினார், அவதூறுகளை சந்தித்தாள். ஆனாலும் விடவில்லை. காரணம், அவளுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆமென். அவளுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? இவரால தான், வேற எந்த வழியும் இல்லை, என் மகளுக்கு விடுதலை கொடுப்பதற்கு இவரால் மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணார்னா, சகித்தார். சகல அவமானங்களை சகித்தார். 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, அது நல்லதல்ல, மெய்தான் ஆண்டவரே, இது பிள்ளைகளின் அப்பம், இதை கொண்டு நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது ஆண்டவரே. மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும், நல்ல கவனிங்க, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. கீழே விழுந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அந்த கீழே விழுந்த துணிக்கையாவது எனக்கு தாங்கப்பா என்று அவள் பணிந்து கொண்டாள்.
தன்னை வெறுமையாக்கினாள், தாழ்த்தினாள், தன்னை தாழ்த்தினாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே, அதுக்கப்புறம் தான் ஸ்திரீயேன்றாரு. தாழ்த்தினதை பார்த்த உடனே, பணிந்து கொண்டதை பார்த்த உடனே, என் தேவன் இரக்கமுள்ள தேவன், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அவர் சொன்ன அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா, ஆரோக்கியமானாள். சில ஆசீர்வாதத்தை போராடி தான் வேணும். சில ஆசீர்வாதங்களை சாதாரணமாக கேட்ட உடனே கொடுத்துட மாட்டார். சில அவமானங்கள் அடையணும், சில பாடுகள் போராட்டங்களை சந்திக்கணும். கானானிய ஸ்ரீ அவள் போராடி அவமானங்களை அனுபவித்தாலும் சோர்ந்து போகாமல் அவள் என்ன பண்ணா, உறுதியா நம்பினாள். சகோதரா, உன் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? சகோதரியே, உன் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. வெட்கம் போல காணப்படலாம், ஆனா உனக்குள் இருக்கிற நம்பிக்கை ஸ்தோத்திரம் தேசத்துல தலைகுனிந்த இடங்களில தலை நிமிர செய்யும், தலை நிமிர்ந்து நடக்க செய்யும். ஆகவே எனக்கு வேண்டிய பிள்ளையே, கானானிய ஸ்திரீயினுடைய நம்பிக்கை அவரால் தான் விடுதலை கொடுக்க முடியும். நம்பினாள். அடுத்து மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் உடைய ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் உடைய. இங்க 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவளை குறித்து 26ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அதிக வருத்தம் பெரும்பாலுள்ள ஸ்திரீகளுக்கு தான் தெரியும் இந்த பாடு எப்படி என்று. பெரும்பாலும் வைத்தியர்கள்ட்ட போய் சுகம் பெற முடியல. ஸ்தோத்திரம். 28ஆம் வசனத்துல அந்த ஸ்திரீ தனக்குள்ளே விதமாய் சொல்லுகிறாள். ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதரத்தில், ஸ்தோத்திரம், அதை 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால், அந்த ஸ்திரீக்கு இருந்த நம்பிக்கை என்னன்னா, அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால், அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி, நான் சொஸ்தமாவேன் என்கிற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. உங்களில் பலவீனம் உள்ளவர்கள், நீங்கள் சொஸ்தமாவேன் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும். நான் சொஸ்தமாவேன் என்கிற நம்பிக்கை அவளுக்குள் இருந்தது. அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால், அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டுட்டேன்னா எனக்கு சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு அந்த அம்மா நம்பினாங்க. அடுத்த வசனத்தில் அவங்க தொட்டாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில் ஸ்தோத்திரம், உடனே 29ஆம் வசனத்தில் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அற்புதம் நடக்கும்போது நீங்க உணர்வீங்க, உங்களுக்குள்ள ஒரு உணர்வின் ஆவி வரும். அதுக்கப்புறம் இயேசு என்னை தொட்டதை யார் என்று சொன்னா, காரணம் அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது.
ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. ஆனபடியினால் அவ்வளவு கூட்டத்தின் மத்தியில் என்னை தொட்டது யார் என்று அவர் கேட்டார். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு வரும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ சொன்னாங்க, நானும் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை வரும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அவரிடத்திலிருந்து அந்த வல்லமை வரும் என்கிற ஒரு நம்பிக்கை அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருந்தது. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில நீங்க கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கை உங்களை ஒருபோது வெட்கப்படுத்தால். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என்று நம்பினார்கள். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக எஸ்தர் ஜெபத்தினால சகல தடைகளும் விலகி போகும், சகல பாடுகளும், சகல விதமான எரிச்சலின் ஆவிகள், சகல விதமான ஸ்தோத்திரம் போராட்டத்தின் ஆவிகள், எல்லாம் தடைகள் யாவும் நீங்கும். ஜெபித்தால் போதும், 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தால் போதும் என்று சொல்லி அவள் ஜெபத்தை நம்பினாள். கானானிய ஸ்திரீ, புறஜாதி, அவமானங்களை அடைந்தாள். நெருக்கங்கள் வந்தது. ஒரு ஸ்தோத்திரம், அவமானங்கள். நீங்களும் கூட அவமானங்கள் அடைகிறீங்களா? இயேசுவின் நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் நீங்க அவமானம் அடைவீர்களே. ஆனா கவலைப்படாதீங்க, அதுக்கேற்ற பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமா கர்த்தர் தருவார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவமானங்களை அடைந்தாள். ஆனா அவளுக்குள் இருந்த ஒரு நம்பிக்கை, இயேசுவால தான் நமக்கு அற்புதத்தை செய்ய முடியும், இயேசுவால தான் எனக்கு அற்புதத்தை, என் மகனுக்கு அற்புதத்தை செய்ய முடியும் என்று நம்பினாள். ஆனபடினால் சகல அவமானங்களையும் சகித்தாள். தன்னை வெறுமையாக்கி தன்னை தாழ்த்தினாள். பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிற தேவன். ஆகவே தன்னை தாழ்த்தினாள், அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டாள். நான் சுகமாகுவேன், நான் சொஸ்தமாவேன் என்று சொல்லி நம்பினாள். நான் சொஸ்தமாவேன் என்று நம்பினாள். இன்றைக்கு நீங்களும் நானும் எல்லா பலவீனங்களில் இருந்து ஆண்டவர் நம்மை பலப்படுத்த முடியும் என்று நம்பி பாருங்கள். அவரே தேவன், அவர் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவர், அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல இவ்விதமாய் வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்துல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆகவே எனக்கு வேண்டிய பிள்ளையே, நம்மை பாதுகாக்க, பூரண சமாதானத்தோடு நம்மை பாதுகாக்க நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர். நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். 4ஆம் வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். அவரே நித்திய கண்மலை. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் நித்திய கண்மலை. அவரே நித்திய கண்மலை. அவர் பூரண சமாதானத்துடன் உங்களை என்னையும் பாதுகாப்பாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் தேவன் நீர். ஆண்டவரே, இந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது என்று சொன்ன வேத வசனத்தின்படி கர்த்தர் இந்த நாளில உம்மை என்றென்றைக்கும் நம்ப எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில கொடுக்கிறோம். என்றென்றைக்கும் உம்மை நம்புவோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு நித்திய கண்மலையாய் இருக்கிறீர். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் அவர்களை தப்புவித்தது போல எங்களையும் நீ தப்புவிக்க வல்லமையுள்ள தேவன். நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மையை உறுதியாய் நம்பி இருக்க அந்த முழு நம்பிக்கை, அந்த வைராக்கியமுள்ள நம்பிக்கை எங்களுக்குள்ளே நீ வைத்திருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். கானானிய ஸ்திரீ
பலவிதமான அவமானங்களை பெற்றாலும் அவமானங்களை குறித்து அவள் சோர்ந்து போகாமல் தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி பணிந்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆரோக்கியம் அடைந்தவளாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேட்ட தன் விருப்பம் நிறைவேற அவள் கண்டவளாய் அவள் திரும்பி போனாள். இயேசுவின் நாமத்தால பெரும்பாலுள்ள ஸ்திரீ ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தை தொட்டு ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து அவளுடைய பலவீனங்களை மாற்றினதை கண்டாள். இன்றைக்கும் ஆண்டவரே இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தால எங்கள் நம்பிக்கையில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா நாங்கள் வெட்கப்படாதபடிக்கு இந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவீராக. சேஷமாய் ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம். உம்முடைய வருகைக்கு இந்த நம்பிக்கை மிக முக்கியம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய வருகை வரும்போது ஆண்டவரே சோதரர் நாங்கள் நம்பிக்கையில் உறுதியுள்ளவர்களாய் காணப்பட்டு நம்பிக்கையின் நிமித்தம் நாங்கள் சேர்த்துக்கொள்ளப்பட உடைய ரகசிய வருகையில் நாங்கள் சேர்த்துக்கொள்ளப்பட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையோடு கர்த்தர் பேசி இருக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. இந்த வாரம் முழுவதிலும் கர்த்தருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும். சமாதானத்தோடு ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்வீராக. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை எல்லாம் நீங்களே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். பொறுப்பெடுத்துக்கொள். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு அறிவிப்பு. நாளைய தினத்தில் ஸ்தோத்திரம் திங்கட்கிழமையில இருந்து நம்மளுக்கு AGVBS நடைபெறுகிறது. உங்கள் பிள்ளைகள் ஸ்தோத்திரம் எல்லாரையும் அந்த 10 மணி அளவில் 10 மணியில் இருந்து 11 மணி தான், 1 மணி நேரம் தான் VBS ஆன்லைனில் நடைபெறுகிறது. அதற்கு ஸ்தோத்திரம். அதனுடைய லிங்க் எல்லாம் நம்முடைய குரூப்பில் நான் அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஒன்று யூடியூப்பில் பார்க்கலாம், அப்படி இல்லாட்டா ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்க்கலாம். AGCM என்று சொல்லி நீங்கள் ஃபேஸ்புக்கில் தட்டினீங்கன்னா அது ஸ்தோத்திரம் நம்முடைய லிங்க் ஓப்பன் ஆகும். அதே போல் AGCM என்று சொல்லி நீங்கள் யூடியூப்பில் ஓப்பன் பண்ணாலும் இந்த VBS கரெக்டாக 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். AGVBSல உங்கள் பிள்ளைகள் கண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்க பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நடத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.